பிரதமர் மோடி விடுத்துள்ள இரங்கல் செய்தியில் தமிழ் திரையுலகின் ஜாம்பவான் விஜயகாந்த் மறைவு மிகுந்த வருத்தத்தை அளிப்பதாக கூறியுள்ளார். ஒரு அரசியல் தலைவராக தமிழ்நாட்டு அரசியலில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி பொது சேவையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த விஜயகாந்தின் மறைவு ஒரு வெற்றிடத்தை ஏற்படுத்தியுள்ளதாகவும் அதை நிரப்புவது கடினம் எனவும் குறிப்பிட்டுள்ளார். சிறந்த நடிகரும் அர்ப்பணிப்புமிக்க தலைவரும் சிறந்த மனிதநேயவாதியுமான விஜயகாந்தின் மறைவு ஆழ்ந்த வேதனை அளிப்பதாக தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி தனது இரங்கல் குறிப்பில் கூறியுள்ளார். சினிமா, அரசியல், சமூக சேவை ஆகியவற்றில் விஜயகாந்த் வழங்கிய அளப்பரிய பங்களிப்பு என்றும் நினைவு கூறப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் விடுத்துள்ள இரங்கல் செய்தியில் தமிழுணர்வும் தாராள மனமும் கொண்ட உன்னத மனிதரான விஜயகாந்த் மறைவு அதிர்ச்சி அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். நல்ல உள்ளத்திற்கு சொந்தக்காரரான விஜயகாந்த் திரையுலகிலும் பொது வாழ்விலும் முத்திரைகளை பதித்தவர் என புகழாரம் சூட்டியுள்ள முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவரது மறைவு தமிழகத்திற்கும் திரையுலகத்திற்கும் பேரிழப்பு என கூறியுள்ளார். தேமுதிக தலைவர் விஜயகாந்த் மறைவு ஆழ்ந்த துயரத்தை ஏற்படுத்தி உள்ளதாக கூறியுள்ள காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி, சினிமா மற்றும் அரசியலில் அவரின் பங்களிப்பு லட்சக்கணக்கானவர்களின் மனதில் அழிக்க முடியாத அடையாளத்தை ஏற்படுத்தி உள்ளதாகவும் கடினமான இந்த நேரத்தில் குடும்பத்திற்கும் ரசிகர்களுக்கும் தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளார். தேமுதிக தலைவர் சகோதரர் கேப்டன் விஜயகாந்த் உயிரிழந்த செய்தி அறிந்து மிகவும் மனவேதனை அடைந்ததாக புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் கூறியுள்ளார். நல்ல திரைப்பட கலைஞர், நல்ல அரசியல் தலைவர், நல்ல மனிதர், நல்ல சகோதரர், ஒட்டுமொத்தமாக ஒரு நல்லவரை நாம் இழந்திருப்பதாக குறிப்பிட்டார். விஜயகாந்தை இழந்து வாடும் ரசிகர்களுக்கும் தேமுதிக தொண்டர்களுக்கும் தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொண்டுள்ள மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன், பசிப்பினி தீர்த்த பொன்மன வள்ளலுக்கு அஞ்சலி செலுத்துவோம் என இரங்கல் தெரிவித்துள்ளார். விஜயகாந்த் காலமானார் என்ற செய்தி அறிந்து மிகுந்த மனவேதனை அடைந்ததாக கூறியுள்ள அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, பொது வாழ்விலும் கலைத்துறையிலும் செயற்கரிய பல செயல்கள் செய்து மக்களால் அன்போடு கேப்டன் என்று அழைக்கப்படும் விஜயகாந்தின் ஆன்மா இறைவன் திருவடி நிழலில் இளைப்பார பிரார்த்திப்போம் என குறிப்பிட்டுள்ளார். புரட்சி கலைஞர் என்றும் கேப்டன் என்றும் தனது ரசிகர்களால் அன்போடு அழைக்கப்பட்ட அன்பு சகோதரர் விஜயகாந்த் மறைவு வேதனை அளிப்பதாக பன்னீர்செல்வம் கூறியுள்ளார். தேசபக்தியும் தெய்வ பக்தியையும் ஒருங்கே பெற்றவர், சாதி மத பேதமின்றி ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்யும் மனப்பான்மை கொண்டவர் எனவும் புகழாரம் சூட்டியுள்ளார். தமிழ் திரையுலகிலும் அரசியலிலும் தமக்கென தவிர்க்க முடியாத இடத்தை வென்றெடுத்த விஜயகாந்தின் மறைவு தேமுதிக இயக்கத்திற்கு ஈடு செய்ய முடியாத இழப்பு என பாமக நிறுவனர் ராமதாஸ் தனது இரங்கல் செய்தியில் தெரிவித்துள்ளார். அரசியலையும் திரைவாழ்வையும் கடந்து விஜயகாந்த் மிகவும் அற்புதமான மனிதர் என புகழாரம் சூட்டியுள்ள பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவரது இழப்பை தாங்க முடியவில்லை என கூறியுள்ளார். குடும்பத்தினர், நண்பர்கள், ரசிகர்கள், தேமுதிக தொண்டர்களுக்கு தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளார். தமிழ் திரையுலகில் தமது கம்பீரமான நடிப்பாற்றலால் 40 ஆண்டுகளுக்கும் மேலாக முன்னணி கதாநாயகனாக திகழ்ந்த ஆகச்சிறந்த திரைக்கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் என புகழாரம் சூட்டியுள்ள நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான், கேப்டன் மறைவெய்திய செய்தி அறிந்து பெரும் அதிர்ச்சியும் மிகுந்த மனவேதனையும் அடைந்ததாக இரங்கலில் குறிப்பிட்டுள்ளார். எளிமை குறையாத மனிதராக மக்கள் நலனுக்காக பொது வாழ்வில் துணிச்சலாக செயலாற்றியவர் என புகழாரம் சூட்டியுள்ள திமுக MP கனிமொழி, கேப்டனின் மறைவு தமிழ்நாட்டு அரசியலுக்கு மட்டுமின்றி தனக்கும் பேரிழப்பு என கூறியுள்ளார்.
கேப்டன் விஜயகாந்தின் மறைவு தமிழகத்திற்கும் தமிழ் மக்களுக்கும் பேரிழப்பு என்றும் அவரது புகழ் என்றும் அவர் பெயரை நிலைத்திருக்கச் செய்யும் என்றும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை இரங்கல் தெரிவித்துள்ளார். எளிய மக்கள் மீது மிகுந்த அன்பும் பரிவும் கொண்டவர், பழகுவதற்கு இனிமையானவர், பண்பாளர் என கூறியுள்ள KS அழகிரி தமிழ் திரையுலகிற்கும் அரசியலுக்கும் ஈடு செய்ய முடியாத பேரிழப்பு என தனது இரங்கலை தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டு அரசியல் வெளியில் புது திசையிலான நம்பிக்கையை உருவாக்கியவர். சினிமா, அரசியல் இரண்டு தளங்களிலுமே தடம் பதித்த புரட்சி கலைஞர் விஜயகாந்த் நம் நினைவுகளில் என்றென்றும் நிலைத்திருப்பார் என மக்கள் நீதி மய்ய தலைவரும் நடிகருமான கமல்ஹாசன் தனது இரங்கலை தெரிவித்துள்ளார். விஜயகாந்த் மறைவு தமிழ் சினிமாவுக்கும் தமிழக அரசியலுக்கும் பேரிழப்பு. விஜயகாந்தின் குடும்பத்தினர், தொண்டர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் ஆழ்ந்த இரங்கல் என விசிக தலைவர் திருமாவளவன் குறிப்பிட்டுள்ளார்.